வானக தந்தையாகிய கடவுளிடமிருந்து மைந்தராகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்து சிந்தையானும் தூயாவியானவரிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல்கியாசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமென். உட்காருவோம். அன்பானவர்களே, இந்த அற்புதமான வேலையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருவரை பகுதி வாசிக்கின்ற நற்செய்தி பகுதி மார்க்கெழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 28வது வசனம் முடிய. பின்பு அவர் ஓய்வு நாளில் பயிர்வழியே போனார். அவருடைய சீசர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்யத் தொடங்கினார்கள். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது அவர் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். நம்முடைய தலைகளை வணங்குகிறோம். ஆண்டவரை நோக்கி பிரார்த்திக்கிறோம். கலைஞர் அவர்கள் முதலமைச்சருக்கு முன்பாக பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அப்போதெல்லாம் தனியார் பஸ்களில் தான் ஓடிக்கொண்டிருந்தார். ஆகையால் இந்த தனியார் பஸ்கள் எல்லாம் அரசு உரிமையாக்க வேண்டும் அப்படின்னு அமைச்சரவையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை எப்படி
இதை நடைமுறைப்படுத்த முடியும். இது அரசுக்கும் மக்களுக்கும் நன்மை தருகின்ற ஒரு அற்புதமான திட்டம் அப்படின்னு கேட்டார். அப்போது அதிகாரிகள் எல்லாரும் சொன்னார்கள், இது இந்த சட்டங்கள் எல்லாம் தடையாக இருக்கிறது. ஆகையினாலே சட்டம் தடையாக இருக்கின்ற காரணத்தினால் இதை நடைமுறைப்படுத்துவது என்பது சாத்தியமில்லாத காரியம் அப்படின்னு சொன்னார்கள். உடனே கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், நான் என்னென்ன சட்டங்கள் தடையாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். என்னென்ன சட்டங்கள் தடையாக இருக்கிறது என்பதற்காக தெரிந்து கொள்வதற்காக நான் உங்களை அழைக்கவில்லை. இதை எப்படி நாம் நடைமுறைப்படுத்த முடியும், இதையும் தாண்டி எப்படி நாம் இந்த காரியத்தை நடைமுறைப்படுத்துவது, அதற்காக ஆலோசனைகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அதிகாரிகளுக்கு தூக்கமே இல்லை. இரவு பதிலாக மண்டையை உடைத்து மூளையை குழப்பி கடைசியிலே மறுநாள் போய் சில மிக முக்கியமான ஆலோசனைகளை சொல்லி அதை நடைமுறைப்படுத்தினார்கள். இந்த அரசு அதிகாரிகளை போலதான் இயேசு காலத்திலே இருந்த இந்த பரிசேயர்கள், யூதர்கள் பரிசேயர்கள் எதற்கெடுத்தாலும் சட்டத்தை முன்வைத்து மக்களை விலகிக் கொண்டிருந்தார்கள். ஆன்மீக காரியங்களுக்கும் புதிய புதிய சட்டங்களை எல்லாம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி அவர்கள் மக்களை பயமுறுத்திக் கொண்டே இருந்தார்கள். எந்த காரியத்தையும் உருப்படியாக செய்ய அனுமதிப்பதே இல்லை. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை தான் இந்த நாளுக்குரிய சிந்தனைக்குரிய பகுதியிலே நாம் மிக அருமையாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் பயர்களுடைய நடந்து வருகிறார்கள். பயமுற்றி கதவுகளை இருக்கிறது. அப்போது சீடர்கள் எல்லாரும் அந்த கதவுகளை கொய்து என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இதை பார்த்து பரிசேயர் தங்களை பக்திவான்கள் என்று காட்டிக்கொண்ட பரிசேயர், சட்ட திட்டங்களை எல்லாம் சரியாக கைக்கொள்கிறோம் என்று சொல்லிக் கொள்கின்ற பரிசேயர் அவரை பார்த்து என்ன சொன்னார்கள் பாருங்கள். ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைத்தார். பாருங்கள், வேற எந்த கிரிமினல் குற்றமெல்லாம் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் யாருக்கு விளைச்சல் என்று தெரியாது. ஆனால் திருமறையின் முறைமைப்படி ஒரு குற்றம் அல்ல. உதாரண புஸ்தகம் 23வது அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நீ ஒருவனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் ஆசை தீர திராட்சை பழங்களை புசித்து சாப்பிடுவோம். ஆனால் கூடையிலே ஒன்றும் எடுத்துக் கொண்டு போவார். அடுத்த வசனத்தை வாசித்தால் கையினால் கதிர்களை கொய்யலாம். விளைச்சலுக்கு அறிவாள கூடாது அப்படி என்பதுதான் கடவுள் நியமித்த சட்டம். அப்போ இது நம்முடைய நடைமுறை சாத்தியமா? பிறருடைய தோட்டத்தில் போய் கத்தரிக்காய் முத்திக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தேவை அதை சொல்லி, அதில் ஒரு திராட்சை பழம் இருக்குது, அதில் வாழைப்பழம் இருக்குது, என்னை வயலை செஞ்சுது தயவு சாப்பிடலாம்னு சொன்னாங்க. அது நடக்காது. ஆனால் கடவுள் நம்பிக்கை வைத்து விட்டார். நீ ஒரு நிலத்தில் போயிட்டேன்னா உனக்கு தேவையை நீ சாப்பிட்டுக்கணும். ஆனா எதையும் கூடையை வைத்து செய்யாத, கொண்டு போகாதான். அப்ப சீடர்கள் இங்கே செய்தது ஒரு சரியான செயல்தான். கதிர்களை கொய்தவர்கள் சாப்பிட்டார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? உண்மையாகவே அவர்கள் பசியாக இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? பசியாக இருந்தவர்கள் சாப்பிட்டார்கள். அது கூட இந்த பரிசேயர்களுக்கு பொருட்டவில்லை.
சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓய்வு நாள் சபத் அப்படின்னு சொல்லுகிறார். ஓய்வு நாள் என்று சொல்ல எத்தனாம் நாள்? 7வது நாள். நாம் இன்னைக்கு எத்தனாம் நாள் இருக்கிறோம்? முதலாவது நாள். சனிக்கிழமை தான் எத்தனாவது நாள்? 7வது நாள். அதான் சமுதாய சர்ச்சு நான்கு உண்மையான சபை அப்படி என்று சொல்லி சமுதாய சர்ச்சு ஆராதிக்கிறார்கள். சனிக்கிழமை ஒரு நாள் ஆராதிக்கிறார்கள். நாம் ஏன் இன்னைக்கு ஒரு நாள் ஆராதிக்கிறோம்? எல்லாத்தையும் படைத்து ஓய்ந்து, எல்லா படைப்புகளையும் படைத்து ஓய்ந்திருந்தார். எல்லா படைப்புகளையும் படைத்து ஓய்ந்திருந்தார். அது ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை நாம் ஏன் ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும் என்று அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து எப்போ உயிர்த்தெழுந்தார்? வாரத்தில் முதல் நாள். இயேசு கிறிஸ்து வாரத்தில் முதல் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆகையினால இந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் ஆலய சபையில் அப்படியே வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட 4th செஞ்சுரியில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கான்ஸ்டன்டைன் மன்னன் என்ன செய்தார் என்று சொன்னால், இயேசுடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே நிறைவேறிவிட்டதப்பா, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் திருநாள் தான் ஓய்வு நாள் என்று அறிவித்தவர் கான்ஸ்டன்டைன். ஆகையினால்தான் நாம் ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஓய்வு நாளாக நாம் ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சொன்னதை பற்றி உங்களுக்கு வந்து நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு சொன்னா நமக்கு பதிலே என்ன செய்ய மாட்டேங்குது, பதிலே தெரிய மாட்டேங்குது. இப்படிதான் இயேசு கிறிஸ்து வாரத்தில் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்த காரணத்தினால் எல்லாம் உயிர்த்தெழுதல் நிறைவேறிவிட்டது, பரிபூர்ணமாகிவிட்டது என்பதற்காக உயிர்த்தெழுந்த நாளை முன்வைத்து ஓய்வு நாளாக அறிவித்து ஓய்வு நாளாக கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு ஆசரித்து கொண்டிருக்கிறது. அப்போ ஓய்வு நாள் 6 நாள் கடவுள் என்ன செய்தார்? 6 நாள் உலகத்தை படைத்தவர் 7ஆம் நாள் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்து ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி கொண்டார். அடுத்ததாக கேட்கிறேன், கடவுள் 10 நியமங்களை தந்தார். அந்த 10வது 10 கட்டளைகளில் 3வது கட்டளை என்ன? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னு சொன்னார். அப்போ வேற இதே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்பது கடவுளுடைய கட்டளை. ஆனால் இந்த யூத சமூகம் என்ன செய்தது என்று சொன்னால், இந்த ஓய்வு நாளில் இதெல்லாமே செய்யக்கூடாது அப்படி என்று 39 காரியங்களை பட்டியலிட்டார்கள். 39 காரியம். இந்த ஓய்வு நாளில் இது எதுவுமே செய்யக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு பட்டியலிட்டார்கள். அதுல ஒரு அந்த பட்டியலில் ஒன்றுதான் என்ன? கதிர் கோயில், கதிர் கோயில். ஆளுநர் பிடிச்சிட்டான். கடவுள் வாழ்வு புஸ்தகத்தில் வெளியிடுறதுதான் அழகா சொல்றது. ஒரு கூட்டத்தில் ஒரு நிலத்தில் போயிடலாம், கொஞ்சம் சாப்பிட்டு கூடையை மட்டும் கத்தியை மட்டும் வச்சுட்டாங்க, அவருடைய மட்டும் செய்து விடாது அப்படின்னு தான் கடவுள் சொன்னார். ஆனா இவர்கள் எல்லாம் பக்தி வேதம் போன்ற சட்ட திட்டங்களை எல்லாம் புகுத்தி மக்கள் உருவாக்கினார்கள். கடவுள் புதிய அர்த்தத்தை அந்த யூத சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த வேத பகுதியை அடிப்படையாக வைத்து 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக தொட்டு வைத்து இதனால் இறைச்செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். முதலாவது வாசிப்பை பார்க்கலாம். 24வது வசனம். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள்? ஒரு மனித நேயமற்ற மனித தன்மையற்ற செயல்தான் இந்த பரிசேயருடைய செயல். அப்போ கடவுள் எதற்கு அழைக்கிறார்கள் சொன்னால்,
மனிதத்தை மன்னித்து மக்களுக்கு நன்மை செய்யவே போய்கிறார். மனித தன்மையை நீ மன்னி. அவன் பசியா இருக்கிறான். உண்மையாகவே அவன் பசியா இருக்கிறார். பசியா இருக்கிறவங்களுக்கு வசனத்தை மட்டும் சொன்னா போதுமா? அவனுக்கு சரீர ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த யூத சமூகம் சொல்கிறது, எப்பா ஒரு நாளிலே செய்யக்கூடாததை ஏன் செய்வீர்கள் அப்படின்னு கேட்கிறார். சட்டத்தின் சமரசமே மனிதனே என்றார். சட்டத்தினுடைய சமரசமே மனிதன் மேலும் என்பதை நாம் ஒருவரும் மறந்து போக வேண்டாம். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். எப்ப தாவியை பார்த்தா அவன் அபியாத்தார் இருக்கிற பிரதான ஆசாரியன் தான். அங்கே வேறு யாரும் ஆசாரிகளை தவிர வேறு யாரும் சாப்பிடக்கூடாது அப்பங்கள் அங்கே இருந்தன. தேவ சமூகத்து அப்பங்களை தாவீது தன்னுடைய இக்கட்டான தருணத்திலே தானும் சாப்பிட்டு தன்னுடைய தன்னோடு இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார் அல்லவா? அதை கூட நீ உணராமல் இருக்கிறாயே அப்படி என்று அவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னார். இதைத்தான் மூன்றாவது அதிகாரம் முதல் பகுதியை நாம் வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டு கொள்ள முடியும். சுருங்கின கையை உடையவரை இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார். எந்த நாளிலே குணப்படுத்துகிறார்? அது ஓய்வு நாளிலே குணப்படுத்துகிறார். ஏன் ஆண்டவர் இதை ஓய்வு நாளிலே செய்கிறார் என்று சொன்னால், எப்போ உனக்கு நீ உன்னுடைய சட்டத்திட்டங்கள் அல்ல ஐயா, ஒரு மனித நேயம் தான் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது என்பதை ஆண்டவர் பரிசாற்றுகிறார். இன்றைக்கு பாருங்க, பக்தியில் எல்லாம் சிறப்பாக இருப்பார்கள், தவறான உபவாசிப்பார்கள், வேதத்தை தூக்கிக் கொண்டு எந்த கூட்டம் நடந்தாலும் ஓடி போவார்கள், ஜபங்களிலே சிறந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் வீட்டுக்காரன் ஒரு கூட தண்ணி கொடுப்பா, பைப்பில் தண்ணி வரல அப்படின்னு சொன்னா கேட்டா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். எப்பா பார்த்துக்கா, எனக்கே தண்ணி என்ன செய்யல, வரல, பத்தல, நான் வந்ததையே என்ன செய்வேன், வச்சலாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்து இருக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அவனுக்கு உண்மையிலே அண்டாக தண்ணி இருக்கும். அதே போலதான் நம்முடைய தோட்டத்தில் இருக்கிற அடுத்த தோட்டத்து கொண்டு வந்து தன்னுடைய காப்பில் இருந்து 2 தலைகள் கீழே வந்தாலே போட மாட்டான். எப்படி உன் வீட்டில் உள்ள தலைகள் எல்லாம் என் காப்பில் விழுதான் கொஞ்சம் பசி கொடுப்பா அப்படின்னு கொடுக்க மாட்டான். ஆனால் அதை தாண்டி எங்களுக்கோ இருக்கிற ஊழியர்களுக்கு என்ற வேலை ஊழியர்களுக்கு காணிக்க அதோட முதல் சொல்கிறார். மனித நேயம் மிக மிக முக்கியமானது. மனித நேயம் இல்லாமல், மனித தன்மை இல்லாமல் வேறு எந்த காரியத்தை செய்தாலும், எந்த பக்திக்குரிய காரியத்தில் நாம் சிறப்பாக செயல்பட்டாலும் அது அர்த்தமற்றதுதான், அது பிரயோஜனமற்றது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தியிலே அருமையான ஒரு கேள்வி பார்க்கிறேன். ஒருவன் ஏழுக்கு பொருள் ஒரு மன்னனை திருடல் அகப்பட்டு என்ன செய்தார்கள்? குற்றுயிர் கொலையில் மாவட்டத்துக்கு போறான். அந்த முதலாவது வார்த்தை யாரு? முதலாவது வருகிறது யாரு? அதெல்லாம் தெரியாது பாஸ்டர், கேள்விதான் கேட்கக்கூடாது. முதலாவது வருகிறது யார்? நீங்க வந்தீங்களா, பிரசங்கம் பண்ணீங்களா, ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். முதலாவது வந்தது யார்? ஆசாரியர். முதலாவது வந்தது யார்? ஆசாரியன். ஆசாரியன் என்பவன் யார்? ஆசாரியன் என்பவன் யார்? ஊழியர், பாஸ்டர் வச்சுக்கோங்கள. அப்ப முதலாவது வரது யாரு? பாஸ்டர் வராது. பாஸ்டர் ஒரு குப்பையும் குறையுமாக இருக்கிற மனிதனை பார்க்கிறார், அப்படியே வாட்ச பார்க்கிறார். நமக்கு கோயிலுக்கு போய் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சர்வீஸ் நடத்தணும். நமக்கு போதிய டைம் இல்லை, ஓடுகிறோம். அடுத்து வருகிறது யார்? லேவியன் வருகிறார். லேவியன் வந்து என்ன சொல்கிறார்? அவன் லேவியன் மிக முக்கியமான கோத்திரம். அந்த கோத்திரம்
பயப்படாத ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் அவன் என்ன செய்தான் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். தெரியுதானே? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. கடந்து போகலாம் தானே? அவன் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து அவனை பார்த்துக்கொண்டு சக்கரத்தில் ஒப்படைத்து போனான். எல்லாம் தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, என்ன தேவை என்ன செலவு வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு கேரண்டியை கொடுத்து அவன் கடந்து போகிறான். இயேசு யாரை பார்த்து சொன்னார்? நல்ல சமாரி, நல்ல ஆசாரி என்று சொல்லவில்லை, நல்ல லேவி என்று சொல்லவில்லை, நல்ல சமாரி என்று சொன்னார். ஆகவே பக்தி இருக்கிறது. நான் பக்திமான் அப்படின்னு சொல்லி சக மனிதனுக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்ய தவறி போனோம் என்று சொன்னால் கடவுளுடைய பார்வையில் நாம் அர்ப்பணித்தவர்களே. நாம் பாரம்பரியத்தில் இருக்கிறோம். அது 40 வருஷமா இந்த சர்ச்சில் வந்துருக்கிறேன், அல்லது 50 வருஷமா மிஷனரி காலத்திலிருந்தே இருந்திருக்கிறேன், அல்லது நான் இந்த சர்ச்சிலே அது அல்ல, அல்லது என்னுடைய இந்த சர்ச்சில் என்னுடைய செங்கல் என்னுடைய ரத்தமெல்லாம் இருக்கிறோம். நான் எத்தனை வருஷம் முன்பா இருக்கிறேன் தெரியுமா? 40 வருஷம் முன்பா இருக்கிறேன். அவன் என்னைக்கு வந்தான்? நேரத்தில் வந்தவன் அப்படின்னு பாருங்க. இந்த சூழல் ஆலயத்தில் இருக்கிற சூழல்லாம் எனக்கு தெரியலையா? யாருடையதா? அப்படி என்னுடையதான். அதுவல்ல, கடவுள் எதிர்பார்க்கின்ற காரியம் மனிதே நெய்யும். அதான் இதை கற்றுக் கொடுக்கிறார். பக்தி, அதாவது தங்களை பக்தியிலே சிறந்தவர்களாக காட்டிக்கொண்டு மக்களுக்கு ஆண்டவர் சொல்ல ஒரு முக்கியமான காரியம். எப்படி சட்ட திட்டங்களை வகுத்து மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறாய், அதுவல்ல, மனிதநேயத்தோடு நீ நடந்து கொள். ஒரு சூழ்நிலை கல்வியுடைய சோழமாற்றோடு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு மனிதனுக்கு வாழ்வு கிடைக்கிறது என்று நினைத்தால் அவர்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. அதை விட ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற வாழ்வை விட அவர்களுக்கு சட்டம் தான் முக்கியம். ஒரு மனிதனுக்கு பசி ஆத்திருந்ததை விட சட்டம் தான் முக்கியம் என்று கருதுகிறவர்கள் தான் யூதர்கள். ஆகையினால்தான் மனித நேயத்தை மதித்து மக்களுக்கு நாங்கள் செய்கின்றதை ஒரு நாள் கற்றுத்தருகிறது. 2வது பாருங்கள், 27வது வசனம். 27 பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாள் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்போ உடலை, அது உழைப்பை மதித்து உடலை பேணுவதுதான் ஓய்வு நாள். மனுஷ வாழ்க்கை இயந்திரமயமாக விட்டது. அப்படிதானே? காலையிலிருந்து மாலையிலே வரை உழைக்கிறான். காலையில் ரெடியாகி ஓடுறான், உழைக்கிறான், ராத்திரி 8 மணிக்கு வர சாப்பிட்டுக்கிறான், அடுத்து செல் எடுத்து மோட்டலாம் 8 மணி வரை, நைட் 1 மணி வரை ஓடுது. 1 மணி நேரம் 1.5 மணி வரை ஒன்று சொல்லுவது, நான் சிட்டியில் உள்ள காரியத்தை நான் சொல்லுகிறேன். 1 மணி நேரம் 1.5 மணி வரை ஓடுது வண்டி. அடுத்து என்ன செய்யலாம்? படத்து தோணுகிறான், கோயிலுக்கு வரவில்லை, அடுத்து அப்படியே திரும்பியும் உழைக்கிறான். அடுத்து வேற அது வேற என்னன்னா சமைக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற இடத்துல என்ன செய்வான்? செல்போன்லயே ஆர்டர் பண்ணிட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி உழைக்கிறான். அப்ப என்னதான் வரும்? என்னதான் வரும்? தோணுதான் வரும். அதான் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரை. கடவுள் உருவாக படிச்சாருப்பாங்க. 6 நாள் உழைத்தார். 7ஆம் நாள் கடவுளை என்ன செய்தார்? உழைத்தார். அதே போல மனிதனுக்கு ஓய்வு தேவை. ஆனால் மனிதனுக்கு அதையும் வழங்கப்படக்கூடிய அதையும் தாண்டி உழைக்கிறார். அப்படியே ஒரு நாள் உழைச்ச 1000 ரூபீஸ் கிடைக்கிறா அப்படின்னு உழைக்கிறான். சந்தோஷம் தான். உழைக்கிற சம்பாத்தியத்தை கொண்டு எங்கே கொடுக்கிறான்? கரெக்டா சொல்றீங்க, ஆஸ்பத்திரியில் கொடுக்கிறார். உடலை பேணுவதும் நம்முடைய தலையாய கடமை. அதான் இந்த ஓய்வு நாள் கற்றுத்தருகிறது. கடவுள் முன்னோடாக சும்மா வைக்கல. அவன் சொல்லிவிட்டு 6 நாள் எடுத்துருப்பா, ஓய்வு நாள் 2 நாள் அப்படின்னு தான் கடவுள் சொல்றார். அப்போ 7ஆம் நாள் ஓய்வு நாள். அதே கடவுள் மிக தெளிவாக சொல்கிறார். பாருங்க, அப்போ யாத்திராகமம்
கழுதையின் நிலைப்பாடவும் ஆ. அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனின் நிலைப்பாடவும் ஓய்ந்திருக்கும். நீ ஓய்ந்திருந்த யாருக்கெல்லாம் ஓய்வு கிடைக்குது? உனக்கு வேலை பார்க்கறது ஓய்வு கிடைக்கிறது. இரண்டாவது, நீ பயன்படுத்துகிற விலங்குகளுக்கும் என்ன செய்கிறது? ஓய்வு கிடைக்கிறது. ஆகவே உழைப்பை மதித்து உடலை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த ஓய்வு நாள். அடுத்து மூன்றாவது தான் மிக மிக முக்கியமான ஒன்று. 28ஆம் வசனத்தில் ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறாரே. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறாரே. அப்போ கடவுள் என்ன சொல்றார்? கடவுளை மதித்து கர்த்தரை நாம் பணிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஓய்வு நாள். கடவுளை மதித்து கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலை எல்லாம் இன்றைக்கு மாறிவிடுவார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கானவராய் பரிசை கற்றுக் கொடுக்கிறார். எப்போ? முதலாவது கடவுளை மகிமைப்படுத்தும், கனத்தை நாம் கனப்படுத்தும். நீ அளவுக்கு சட்டத்திட்டங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்காரு, அப்படி என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ கடவுளை உண்மையாகவே நீ பணிந்து கொள். யார் பணிந்து கொள்ளும்? இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய பாட்டு பகுதி மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்கிறது என்று சொன்னால், எய்த் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பொருளை ஒழுங்கி விதத்தினால் வல்லமையுள்ள கரத்தினால் என்ன நினைச்சிருப்பேன்? நினைச்சிருப்பேன் பிடிச்சு வந்துட்டேன். ஆகையினாலே நினைத்து நீ என்னுடைய ஓய்வு நாள் இருந்துச்சு ஆசிரியர். அப்போ ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? மிஷனரிகள் எல்லாம் வருவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையின் தரம் எப்படிப்பட்டதாக இருந்தது? வாழ்க்கையின் நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது? அப்போ அந்த நிலைகளெல்லாம் கடவுள் மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறியாமையில் இருந்து, அடிமைத்தனத்தில் இருந்து நாம் விடுதலை பெற்று நாம் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் திருச்சபை, சபை. அப்போ கடவுள் சொல்கிறார், நீ கடவுளை ஓய்வு நாள் என்று கடவுளை கனப்படுத்துவதற்கான நாள். அதான் கடவுள் இஸ்ரவேல் மக்களிடத்திலிருந்து எதிர்பார்த்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அவர்கள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? எப்படி நாம் கனப்படுத்துகிறோம்? இப்போ சண்டே மார்னிங் எடுத்துக்கொள்ளுங்க. 2000 ரூபாய் வருமானத்துக்குள்ள ஒரு வேலை கோயிலுக்கு நேரமாக நாம எங்க தேர்ந்தெடுப்போம்? 2000 ரூபாய் வருமானம், கோயில் வேலை, ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்து முடிஞ்சு நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? ஐயா கரெக்டா சொன்னார், 2000 ரூபாய். ஆனா ஒரு காலகட்டம் இருக்குது, நீ 2000 ரூபாய் இல்லையா 5000 ரூபாய் தந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். சாதாரண நிலையில் வாழ்ந்த மக்கள் சொன்ன காரியம். நான் 2000 5000 தான் நான் மாட்டேன். முதலாவது என்ன? முதலாவது எங்க? முதலாவது நான் கோயிலுக்கு போறோம்ப்பா. இன்னைக்கு ஓய்வு நாள், அதை முடிச்சு ஃப்ரீயா இருந்தா நீ கூப்பிடுனா வேணா என்ன செய்யறப்பா. ஆனா இன்னைக்கு நேர காலம் தலைகளாக விட்டது. 2000 ரூபாய் கிடைக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு வருவோம். மீதி இருந்த டைம்ல கோயிலுக்கு போய் என்ன செய்வோம்? அட்டெண்ட் பண்ணுவோம். இதுதான் இன்றைக்கு மனித சரி. ஓடலாம், 2000 ரூபாய் கிடைச்சோம்னா ஓடலாம், பைக்கு ஓடலாம், கார் எடுத்து ஓடலாம். நான் சம்பாதிச்சிடலாம். கடவுளை மறந்து போவதா? ஆகையால தான் கடவுள் மீண்டும் மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொன்ன காரியம், உன்னை பலமான கையினாலும் ஒழுக்கிய உயர்த்தினாலும் உன்னை நான் மீட்டு வந்தால் நினைத்துக்கோ. அதை நினைத்து நீ ஓய்வு நாள் இன்னைக்கு வாசித்து கேட்ட சங்கீதத்தில் நாம் மிக தெளிவாக பார்க்கிறோம். தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபு தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். அதைத்தான் தேவன் கடவுளை கம்பீரமாய் பாடி ஓய்வு நாளை
நாம் கடவுளுக்குரிய கடவுளுக்கு போயினாலே நாம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் இந்த வேத பகுதி வழியாக கடவுள் அன்றைக்கு கடவுளை பார்த்து இயேசுவை பார்த்து கேள்வி எழுப்பதை பரிசீலிப்பதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கமாக காரியம். நீ சாப்பிடுற காரியத்தை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறாய். உன் தேவனை நீ உண்மையாக உன் முழுமையத்தோடு உன் முழுவாத்மாவோடு உன் முழுவதோடும் நீ என்ன செய்வாயாக கனப்படுத்துவாயாக ஆராய்வாயாக. அதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை எல்லாமே இப்படிப்பட்டதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு ஆண்டுடைய சமூகத்திற்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். அந்த உணர்வு சிந்தையோடு நமக்காக கல்வாரி செல்வதில்லை தன்னுடைய சரீரத்தை மீட்க கொடுத்து தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய ரத்தத்தை சிந்து கொடுத்து இயேசு வித்தியாக அன்பை உணர்ந்த நாளில் நாம் பங்கெடுப்போம். கடவுள் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், உன்னை வளர்த்த கையினால் நாம் மீட்பா, உன்னை உயர்த்தினால் நாம் மீட்பா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக நான் ரத்தத்தை சிந்தனைப்பா, உனக்காக நான் என் சரீரத்தை மீட்க கொடுத்தேன். அதை நினைவு கூறு, அதை நினைவு கூர்ந்து வா, என்னுடைய சமூகத்திற்கு வா, என்னுடைய பத்தியிலே நீ பங்கிடு அப்படின்னு கேட்டார். ஆகவே என்பவர்களே நாம் யோசித்து பார்ப்போம், நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு நாள் மருத்துவத்தை முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம் சிந்தித்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை கையெழுத்து கடந்து செல்வோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை வளமான ஒரு வாழ்வாய் செழிப்பான ஒரு வாழ்க்கையாய் இந்த மாதம் அமையும்.